ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் 2017ஆம் ஆண்டு போலந்தில் வெளியான பேனிக் அட்டாக் திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான எடுத்துக்க. அப்போ தான் ஜாக்கி சினிமாஸோட விமர்சனங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த திரைப்படம் சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் திரையிடப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம். இந்த பேனிக் அட்டாக் ஒரு ஃபீல் குட்டுன்றதை விட ஒரு த்ரில் குட் அப்படின்னு சொல்லலாமா, அந்த மாதிரி சொல்லலாம். இது வந்து என்னென்னா, ஒரு சாதாரண சூழ்நிலையிலிருந்து அசாதாரண சூழ்நிலைக்கு சுச்சுவேஷன் எடுத்துமோம் நம்மளை. அதாவது வயிற்றறிச்சினுடைய உச்சம்னு சொல்லுவோம். மாடா டேய் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் போயிடுவோம் நம்மளே. அது மாதிரி சில சுச்சுவேஷன் இருக்கு. நாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு பண்ணுவோம். நீங்கள் வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுவீங்க. என்னுடைய சேவிங்ஸ் செட்டு எங்கே இருக்குது வீட்டில்? நீங்கள் இங்கே வேலை செஞ்சுட்டு ஒய்ஃப் வந்து இங்கே வேலை செஞ்சுருக்கேன் ஆஃபீஸில். வீட்டில் வந்து கணவன் ஃபோன். நீங்கள் அந்த ரேக்குக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள், 3வது ரேக் அதில் இருக்குது. தேடி பார்த்து 3வது ரேக்கில் இல்லையே. ஏன்னா அதை சுற்றியே நீ தேடுற கிடச்சிரும். ஆனால் ஃபோன் பண்ணி அவங்களோட சுச்சுவேஷன் தெரியாமல் அங்கே மீட்டிங்கில் இருப்பாங்க, ஏதாவது ஒன்றா இருப்பாங்க. இங்கேருந்து ஃபோன் பண்ணி என் ரேசர் செட்டு எங்கே இருக்குது இருக்குதுன்னு கேட்கும்பொழுது அங்கே டென்ஷன் ஏறிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே மீட்டிங் அட்டன் பண்ணணும். இங்கே வந்து இவனுக்கு வந்து பதிலும் சொல்லணும். இவன் உடலாம் சொல்லலாம் விட மாட்டான். ஒரு சைக்கோ மயிரான். ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் எக்ஸ்ட்ரீமாக போய் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடும் இல்லையா? அந்த மாதிரியான கதைகள் ஒரு 6 கதைகள் வந்து நடக்குது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து, ஒரு அம்மா கிட்ட வந்து இதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டரில் வந்து ஒரு கேமுக்காக ஒரு பையன் வந்து ஃபோன் பண்ணி ஒர்க்குங்க நடுவில் வந்து டார்ச்சர் பண்ணுவான். அந்த அம்மா புள்ளக்காரன் சொல்கிறானே அப்படின்றதுக்காக அது வந்து அந்த எக்ஸ்ட்ரீமில் மாட்டிக்கிட்டு தவிக்கிற அந்த சீன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஒரு கட்டத்தில் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த பெயின், அந்த ஸ்ட்ரெயின், அந்த ஸ்ட்ரெச் எல்லாத்தையுமே நம்ம மேலே ஏற்றி விட்ருவான் டைரக்டர். இந்த படத்தோட டைரக்டர். நான் எப்பயுமே சொல்லுவேன், ஸ்ரீராம் ராகவனுடைய திரைக்கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து இதுவரையும் ஒரு 5 படம் தான் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி. அவருடைய படத்திலே, ஏன்னா இப்போ வந்து அந்தாதுன் வந்து ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்தாதுனுக்கு முன்னாடி, பத்லாபூருக்கு முன்னாடிலாம் அவர் வந்து ஜானி கதார் தான். எனக்கு அவர் ஃபஸ்ட்டு அவர் படத்தில் நான் பார்த்தது ஜானி கதார் தான். அந்த ஜானி கதாரில் இன்டர்வல் சீன் வந்து நீங்கள் இதுவரையும் எந்த திரைப்படத்தில் நீங்கள் அப்படி ஒரு இன்டர்வல் சீன் பார்க்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு டெம்ப்டில் வந்து இன்டர்வல் சீனை வந்து போடுவார் டைட்டில். அந்த மாதிரி அந்த டெம்ப்ட் வந்து இந்த படத்தில் எல்லா கேரக்டர்கிட்டையும் இருக்கும். ஒரு குட்டி பையன் அந்த ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறப்ப அவனுக்கு வந்து ஒரு அட்டாக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து சீட்டில் ஒருத்தன் வந்து தடியாக ஒருத்தன் வந்து கொண்டு பேசிகிட்டே இருப்பான். அது ஒரு சீனு. அப்புறம் ஒரு முன்னாள் 2 பேரும் விவாகரத்து ஆகக்கூடிய ஒரு தம்பதிகள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி படத்தில் நிறைய சீன்ஸ் எல்லாமே அந்த ஒரு புள்ளியில் எப்படி இணையுது அப்படின்ற ஒரு விஷயம். எனக்கு இதில் வந்து ரொம்ப பிடிச்சது வந்து, இந்த ஒரு பொண்ணு வந்து இந்த பான் ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க செல்ஃபா. அந்த இடத்துல வந்து அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க. ஐயோ வெல்லவும் முடியாது முழுக முடியாதுன்றாங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அந்த சுச்சுவேஷனில் வந்து அவள் பண்ணிகிட்ருப்பாது. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். நான் நிறைய சொன்னால் அந்த ரிவீல் ஆகிடும். பட்டு நிச்சயமாக பேனிக் அட்டாக் வந்து ஒரு பார்த்தே தீர வேண்டிய ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லுவேன் ஆக்சுவலி. இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் வந்து பாவல் மசலோனா. ஆக்சுவலாக அவர் வந்து போலந்தில் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸு, டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிட்டு தான் இந்த படத்தை வந்து இந்த படங்கள் பண்ணியிருக்காரு அவர். பட் இந்த ஒரு திரைக்கதையில் கதாபாத்திரங்கள் உணரக்கூடிய வலி, வேதனை, பிரச்சனை, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் படம் பார்க்கறவங்களுக்கு கடத்த வைக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது திரைக்கதையின் மூலமாகவும் அதில் இருக்கிற வசங்கள் மூலமாகவும் தான் உங்களுக்கு வந்து அது கடத்தப்படும். அந்த காட்சிகள் மூலமாகவும் அதை வந்து மிக சிறப்பாக இந்த இயக்குநரில் வந்து பண்ணியிருக்காருன்னே சொல்லுவேன். இந்த திரைப்படம் வந்து 4 நாமினேஷன், 6 விருதுகள், 4 நாமினேஷன் வாங்கியிருக்கு ஆக்சுவலி. ஓகே, இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமா சொல்லக்கூடிய மதிப்பெண் 5க்கு 4.25. இந்த திரைப்படம் வந்து பார்த்து தீர வேண்டிய ஒரு போலந்து திரைப்படம் என்று ஜாக்கி சினிமா சொல்லிருக்கின்றது. வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோடு சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஜாக்கி சினிமாஸ் வீடியோக்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஜாக்கி சினிமா செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும்.